அந்த கணவனாருடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதனால் நீங்கள் நீடூடி வாழணும், நீங்கள் தீர்க்காய்சோடு வாழணும். உங்களுடைய கணவனாரை எல்லாம் பரலோகத்திற்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு தான் நீங்கள் அடுத்து போகணும். அதுக்காக நீங்கள் அனுப்பிடாதீங்க. அவ்வளோதான்டா பாஸ்டர் அனுப்ப சொல்லிட்டாருன்னு ஜெபம் பண்ணி அனுப்பிட போகிறீங்க. கழுத்தை பிடிச்சி போறியா இல்லையா அப்படின்னா எப்படின்னா தீர்க்காய்சோட நல்ல முதிர் வயதில் நீங்கள் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய கணவனாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனாருக்கு பணிவிடை செய்கிறார்களோ அந்த மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி. கணவன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகத்தெல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நகைலாம் அது பாட்டுக்கு வளரும். பேச்சுலராக இருக்கிறோம்ல, நம்ம நகத்தை யார் பார்க்க போகிறா? அப்போ நகத்துலலாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும். ஆமாம், ஆனால் கல்யாணம் ஆன உடனே என்னுடைய மனைவி ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, கொடுங்க உங்கள் கையை கொடுங்க, உங்கள் கையை கொடுங்க. அந்த என்ன இவ்வளோ நகம் வச்சுருக்கிறீங்க, அந்த நகத்துக்குள்ளே எல்லாம் இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு என்னுடைய நகத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு அவங்க கொஞ்சம் போல் நகத்தை வச்சுருக்குறாங்க. இப்போது அந்த பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கணவனாருடைய நகத்தெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த நகத்தை வச்சுருக்கிறது ஸ்டைலாக என்னன்னு தெரியல. சரி, ஆனால் சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கதைக்கு இப்போ போக வேண்டாம். அதனால் பாஸ்டமாக அதெல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்தாங்க. காலில் இருக்கிற நகத்தை அவங்களே இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய காலில் இருக்கிற நகத்தை அவங்க தான் வெட்டி விடுவாங்க. அப்போ ஒரு கணவனாருக்கு பணிவிடை செய்கிறத நீங்கள் இது அது அடிமைத்தனம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடிமைத்தனம்னு நினைக்காதீங்க. அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. புருஷன் குடும்பத்திற்கு வாளா இருக்கிறாரா தலையா இருக்கிறாரா? சத்தமா அம்மாங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க. புருஷன் யாரா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். கழுத்தா இல்லை, கழுத்தா இல்லை. சிலருடைய வீட்டில் கணவனார் கழுத்தாவே இருக்கிறார். ஏன்னா தலையை ஆட்டும் போது கழுத்து என்ன சொல்லுதோ அது தலை கேட்கும்ன்ற மாதிரி. அப்படி இல்லாமல் கணவனாரை மதித்து அவரை கனப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி அவரை முன்னாடி நிறுத்தி, எல்லாவற்றுக்கும் அவரை முன்னாடி நிறுத்தி, அவர் ஒதுங்கி ஒதுங்கி போனால் கூட அப்படி முன்னாடி நிறுத்தினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஸோ எல்லாரும் அவங்கள வாழ்த்தலாமா? ஒரு வாழ்த்துங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க.